ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். அதிரடியான ஒரு நியூஸ் வந்துருக்குங்க. அதிரடியான நியூஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அரோரா எவிக்ட் ஆகிட்டாங்களாம். ஸோ மறக்காம நம்ம சேனல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ இன்னும் வரையும் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. பட் மக்களுக்கு இருக்க அதிருப்தி, இது அரோரா பண்ணுற முக்கோண காதல் கதை, இந்த பக்கம் கமருதீன், அந்த பக்கம் துஷாரோட கேமையும் நாஸ்தி பண்ணி கமருதீன் முன்னாடியே ஒன்றுமே பேச தெரியாது, இப்போ சுத்தமாக பேச தெரியாது கமருதீனுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணி விட்டா நம்ம அரோரா மற்றவங்க கேமை ஸ்பாயில் பண்ணி தான் வந்து இந்த வீட்டில் ஒரு 60 நாள் 70 நாள் நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ மக்களுக்கு இது மேலே ஒரு அதிருப்தி வந்து இவங்க தான் இப்போ ஓட்டிங்கோட கடைசியில் இருக்காங்க. அதுதான் ட்விஸ்டே. ஸோ ஃபஸ்ட்டு கெமி கடைசியாக இருந்தாங்க. எப்படியோ கேவி கச்சி பூச்சி மேலே வந்துட்டு இப்போ அரோரா வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்காங்க கடைசியாக. பட் இவங்க கீழே இருந்தாலும் மேபி இந்த வாரம் போகிறது அப்சரா சிஜேவாக இருக்கலாம். பட் மக்களின் அதிருப்தி படி அரோரா தான் வெளில போகணும். யாருக்கு தெரியும், திடீர்னு அரோராவே வெளில போகலாங்க. கண்டென்ட் ஓரளவுக்கு மினிமலாக இருக்குனால. ஸோ அரோரா, கெமி, அப்சரா இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் தான் இந்த வாரம் போகிறாங்க. நான் அரோரா கம்மி, அப்சராக்கு அதிகம். கெமி டவுட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்லாம் இதுக்கப்புறம் தான் இருக்குது. இப்போவே வெயிட் பண்ணிட்டா ஆல்ரெடி வீட்டு உள்ளே ஒன்றும் நாறுது. ஆல்ரெடி நம்ம பிக் பாஸ் வர கழுவி ஊற்றுற இன்டிசிப்ளின் சீசன்னு. ஸோ அதனால் அப்படி இருக்கும். ஸோ இந்த முக்கோண கதை நடத்தும் அரோராவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூட ஸ்டார்டிங் வரும்போது ஒரு சென்சிபிள் கேம் ஆடுவாங்க, அவங்க ஃப்ரெண்டு கூட அவங்க பேரை மாற்றணும்னு சொல்லி தான் அவங்க உள்ளே வந்தாங்கன்னாங்க. அப்போ புரியல, இப்போ புரியுது. அது மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க அந்த அக்கா இல்லை முக்கோண அக்கா அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம் போல. அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு நான் பண்ணிருக்காங்க. கட்டிப்புடி அப்படின்லாம் சொல்லி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னென்ன கண்டென்ட் வருதுன்னு. இதில் எஃப்ஜே வேறு.